திருப்புகழ் 38. கட்ட அழகு விட்டு தளர்ந்து அங்கிருந்து முனமிட்ட பொறி தப்பிப் பிணம் கொண்டதின் சிலர்கள் கட்டணமெடுத்துச் சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடே வெட்டவிட வெட்டக் கிடஞ்சம் கிடஞ்சம் என மக்கள் ஒருமிக்கத் தொடர்ந்தும் புரண்டும் வழிவிட்டு வரும் மித்தை தவிர்ந்து உன் பதங்கள் உற உணர்வேனோ பட்டுருவி நெட்டை கிரௌஞ்சம் பிளந்து கடல் முற்றும் அலை வற்றிக் குழம்பும் குழம்ப முனைப்பட்ட அயில் தொட்டு திடம் கொண்டு எதிர்ந்த அவுணர் முடிசாய தட்டு அழிய வெட்டி கவந்தம் பெரும் கழுகு நிர்தமிட இரத்த குளம் கண்டு உமிழ்ந்து மணி சற்சமய வித்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளே. வெட்டவிட வெட்டக் கிடஞ்சம் கிடஞ்சம் என மக்கள் ஒருமிக்கத் தொடர்ந்தும் புரண்டும் வழிவிட்டும் வரும் வித்தை தவிர்ந்து உன் பதங்கள் உற உணர்வேனோ வரும் இதை தவிர்ந்து உன் பதங்கள் உற உணர்வேனோ செந்திலுரை பெருமாளே. செந்திலுரை பெருமாளே, உறுதியாயிருந்த உடலின் அழகு நீங்கி தளர்ந்து அங்கு இருந்து முன்பு உதவி செய்து வந்த ஐம்பொறிகளும் கலங்கி சிதறி பிணம் என்ற நிலையை அடையும். அங்கனம் அடைந்தபோது சிலர் வந்து பாடையிலே வைத்து எடுத்து சுமந்து போவர். பெரிய பறைகள் முறையாய் வெட்டவிட வெட்ட கிடஞ்சம் கிடஞ்சம் என்ற ஒலியை உண்டாக்க மக்கள் ஒன்று சேர்ந்து பிணத்தை பின்தொடர்ந்தும் புரண்டும் வழிவிடுகின்ற இந்த பொய்மை உடைய வாழ்வை விட்டு நீங்கி நின் திருவடிகளை அடைகின்ற வழியை உணர்வேனோ முருகா. பாய்ந்து உருவுமாறு வேல்படையை விடுத்து செருக்கு கொண்டிருந்த கிரௌஞ்சமலையை பிளந்து கடல் முழுவதும் அலைகள் வற்றி குழம்பும் குழம்பாய் ஆகும்படி கூர்மையான வேல்படையை செலுத்தி திடத்துடன் எதிர்த்து வந்த அசுரரின் தலையானது சாய அடியோடு வழியும்படி வெட்டி தலையற்ற உடல்களும் பெரிய கழுகுகளும் நடனமாடவும் குருதி குளம் பெருகும்படி செய்தும் அவுணரின் முடிகளிலிருந்து மணிகள் சிதறி விழுமாறு செய்தும் சத் சமயவித்தின் பலனை தேவர்கள் முனிவரும் பெறுமாறு நன்மை தரும் காலம் வருவதற்கு வேண்டி திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று உணர்வேனோ நின் திருவடிகளை அடைகின்ற வழியை என்று உணர்வேனோ அருள்வாயாக.